கன்னியாகுமரி வளர்ச்சிப் பணிகள் நிறைவேற்றிட தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பலம் சேர்க்கிறார் கலப்பை மக்கள் இயக்க தலைவர் சமூக சேவகர் டாக்டர் பி டி செல்வகுமார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி பாஜக வேட்பாளரை ஆதரித்து ரோட் ஷோ சென்றவாறு வாக்கு சேகரித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். கள தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி பகுதியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா ரோட் ஷோவிலிருந்து பங்கு கொண்டு வருகிறார். இரு பக்கமும் சாலைகளில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களை சந்தித்து வாக்குகள் சேகரிக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருகிறார். அவருக்காக முன்னதாகவே 550 மீட்டர் தூரம் இந்த ரோட் ஷோக்கான ஏற்பாடுகளை காவல்துறை செய்திருந்தார்கள். குறிப்பாக ஈரோடு, மொடக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டிருக்காங்க. இந்த ரோட் ஷோ வாகனத்தில் அமித் ஷா மற்றும் அவருடன் வேட்பாளர் கீர்த்திகா சிவகுமார், அதிமுக, பாஜக மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்காங்க. முன்னதாக அவருக்கு பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டது. அதை ஏற்றுக்கொண்டு தற்போது இந்த ரோட் ஷோவில் கலந்து கொண்டு வருகிறார். தொடர்ச்சியாக அமித்ஷாவை வரவேற்க சலங்கை ஆட்டம், வள்ளி கும்மி போன்ற ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. கலை நிகழ்ச்சிகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இவர் இந்த ரோட் ஷோவில் தாமரை சின்னத்திற்கும் கூட்டணி கட்சிகளை சேர்ந்த இரட்டை இலை சின்னத்திற்கும் போன்ற வாக்குகளை சேகரிக்கக்கூடிய பணி காணப்படுகிறது. இன்னும் 2 நாட்கள் மட்டுமே பரப்புரைக்கு அனுமதி அளிக்கப்பட்ட சூழல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த தேசிய தலைவர்கள், முக்கியமா பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் கடந்த 2 நாட்களாக கோவை மற்றும் கொங்கு மண்டலத்தில் முகாமிட்டு இந்த பரப்புரையில் ஈடுபட்டுவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த மொடக்குறிச்சி ரோட் ஷோ மற்றும் இந்த பொதுக்கூட்டத்தை முடித்துக் கொண்டு அமித்ஷா கோவை பின்னர் சென்னை செல்வதற்கான திட்டமிடல் வகுக்கப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக இன்று கோவை தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் பாஜகவை சேர்ந்த
தலைவர்கள் வந்து பரப்புரையில் ஈடுபட்டிருக்காங்க. அதன் ஒரு பகுதியாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து கோவை வந்து தற்போது ஈரோட்டில் இருக்கக்கூடிய அவருடைய பாஜகவை சேர்ந்த வேட்பாளர் கீர்த்திகா அவரை வந்து ஆதரித்து வாக்குகள் சேகரிக்கக்கூடிய காட்சிகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக பரப்புரை வந்து நடைபெற்று வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கன்னியாகுமரி வளர்ச்சிப் பணிகள் நிறைவேற்றிட தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பலம் சேர்க்கிறார் கலப்பை மக்கள் இயக்க தலைவர் சமூக சேவகர் டாக்டர் பி டி செல்வகுமார்.